ஏன் சிபி 50வது ஆண்டு விழாக்கு வரல? ஜானு, ஐம் so சாரி. நான் ஆக்சுவலா வரதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு முக்கியமான பிசினஸ் டீல் நடந்துட்டு இருக்கிறதுனால என்னால வர முடியல. பிசினஸ் டீலிங்? எனக்கு தெரியாம உனக்கு அங்க என்ன பிசினஸ் டீலிங் இருக்கு? உன் பேர்ல லண்டன்ல ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்கேன் ஜானு. ஹோட்டல்? ஹோட்டலா? என்ன சொல்ற சிபி? எஸ் ஜானு, ஜனா ஃபுட்ஸுக்கு லண்டன்லயே ஒரு பிரான்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் உடனே வாங்கிட்டேன். உன்ன நான் விளையாட்டு பிள்ளைன்னு தானே இத்தனை நாள நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை பார்த்து வளர்ந்தவன் ஜானு. என் ரத்தத்துல உன்னோட மிச்சம் கொஞ்சமாவது நிச்சயம் இருக்கும்ல. இருந்தாலும் நீ ஒரு வாட்டி எனக்காக வந்துட்டு போலாம்ல. உன்னை பார்த்து 10 வருஷம் ஆச்சு சிபி. வரேன். நான் நிச்சயமா வரேன் ஜானு. பட் இப்போ ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் ஒரு 2 வீக்ஸ்ல கண்டிப்பா வர்றேன். 2 வீக்ஸ்னு சொல்லியே 10 வருஷத்தை ஓட்டிட்ட சிபி. நோ ஜானு, இந்த வாட்டி கன்ஃபார்மா வர்றேன். யூ டோன்ட் வரி, ஓகே? எனக்கு உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு சிபி. எனக்கும் உன்னை பார்க்கணும் போலதான் இருக்கு. அதனால கண்டிப்பா வருவேன் ஜானு. ஜானு, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே பாரு பாய். ஓகே ஜானு, பாய். என் வீட்லயே சிபி ஒருத்தந்தான் என் மேல அன்பா அக்கறையா இருக்கான். என் வாரிசுன்னு சொன்னா அவன் மட்டும்தான். என்னங்க பாத்து பத்திரம். மேடம் கரெக்டா இருக்க? கொஞ்சம் லெஃப்ட். இப்போ ஓகே. அட நேரா. இந்த பக்கம் கொஞ்சம். ஓகே விட்டுருங்க போதும். என்ன மீனா, புது பெயிண்டிங்க? ஆமாங்க அத்தை. இன்னைக்கு நடந்த லேடிஸ் கிளப் ஏலத்துல 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன். எப்படி இருக்கு அத்தை? அந்த மினிஸ்டர் பொண்டாட்டி என்னமோ இந்த ஊர்லயே அவதான் பெரிய பணக்காரி மாதிரியும் நம்ம எல்லாம் ஒண்ணு இல்லாத மாதிரி பேசிட்டு இருந்தா. அதான் அவ முன்னாடி நாம எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்லன்னு ஏலத்தை ஹையா ஏத்தி விட்டு இத வாங்கின. எப்படி இருக்கு? எந்த காரணத்துக்காகவும் உங்க பேரு கௌரவமும் கெட்டு போக நான் விடவே மாட்டாத்த. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு ஒண்ணும் இல்லாத இந்த படத்தை போய் இவ்ளோ காசு கொடுத்து வாங்கி காசை வீணாக்கிட்டு வந்திருக்க. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த பெயிண்டிங்க 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு பதிலா வெறும் 25 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்திருந்தா கூட உன்னை நான் பெருமையா நினைச்சிருப்பேன். காசோட என்ன சம்பாதிச்சு பார்த்தாதான் தெரியும். ப்ளீஸ்டா, இதுக்காகலாம் யாராவது பிரேக்கப் பண்ணுவாங்களா? சொல்றது கேளுடா. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுவோம். இதே மாதிரி மிஸ்டேக் செகண்ட் டைம் நடந்தா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரியா? ப்ளீஸ். யாரு? அந்த கிடார் பையனா? இல்ல அவன் ஜஸ்ட் கிரஷ் தான். இது அப்படி இல்ல, டீப் லவ். இவனை நான் ரொம்ப நம்பினேன். ஓம் கஜகன்னிகாய நமः, ஓம் லம்போதராய நமः. சபையில இருக்கிறவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. இந்தாங்கோ, மாலையை போட்டுக்கோங்க.
கொஞ்ச நேரம் இதெல்லாம் நிறுத்தி வைக்க முடியுமா? எங்க அப்பா வந்துடட்டுமே. இல்லம்மா, இப்பவே நேரம் ஆயிடுச்சு. நிறுத்தி வச்சு அப்புறம் பண்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நாம இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள உங்க அப்பா எப்படியும் வந்துருவாரு. ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா. அப்பா எங்கம்மா போறாரு? வந்துருவாரு. இந்த மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. அம்மா, இன்னும் நல்ல நேரம் முடிய 5 நிமிஷம் தான் இருக்கு. தாலி கட்ட சொல்லிடலாங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எங்க அப்பா வந்துருவாரு. அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்ல நேரம் போயிடுமேமா. எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும், எங்க அப்பா வந்துருவாரு. 5 நிமிஷத்துல நல்ல நேரம் முடிஞ்சிரும்னு ஐயர் சொல்றாரேம்மா. ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், எங்க அப்பா வந்துடட்டும். சம்மந்தி, நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தாலி கட்ட முடியாம போயிடும். கல்யாணமே நின்னுடும். அது நல்லாவா இருக்கும்? உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. தமிழே, அப்பா எப்படியும் வந்துருவாரு. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்னா கேளு, தாலி கட்டட்டும். அண்ணன் லேட்டா வந்தா பரவாயில்ல, ஆனா கல்யாணம் நின்னா தப்பாயிடும்ல. ஐயரே, நீங்க தாலி எடுத்து கொடுங்க. சரிங்க. ஓம் மகாலட்சுமி தேவியே நமஹ. இந்தாங்கோ. கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன. நிறுத்துங்க.